இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா தாயே, எல்லாமே நல்லபடியா நடக்கணும். அம்பலம் ஐயா, விசாலாட்சி அம்மா 2 பேருமே நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். மாலையை கொண்டு வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க. மாமா, மாலை எடுத்துட்டு வாங்க. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. யாருக்குமே ஞாபகம் வர மாட்டேங்குது. அமராவதி, பண்றது மாலை எங்கம்மா? போய் எடுத்துட்டு வா போ. மாலையா? பவானி, மாலை எங்க? என்னக்கா என்ன கேக்குறீங்க? நீங்க எடுத்து வரலையா? ஏய், என்ன டிஸ்கஷன்? மாலையை கொண்டு வாங்க. மாலை எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். மாலை இல்ல. மாலை இல்லையா? துளசிய வரவிடாம பண்ணதுல மாலைய மறந்துட்டோம். என்னங்க, மாலை எங்க கிட்ட இல்லங்க. ஏய், உங்ககிட்ட இல்லன்னு எனக்கு தெரியும். அதை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சொல்லுங்க, கார்ல இருக்கா? இப்ப என்ன பண்ணலாம்? நான் தான் மருமகன்னு சொன்னீங்கல்ல, என்ன பண்ணலான்னு உங்க ஹஸ்பண்ட் கிட்டயே ஐடியா கேளுங்க. அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஐயோ, சித்தம் நாம. நீங்களாவது ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. எல்லாரும் வாயை பொத்திட்டு வந்திருக்கீங்க. இப்ப என்ன பண்றது? நீங்களாவது ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. எல்லாரும் வாயை பொத்திட்டு வந்திருக்கீங்க. இப்ப என்ன பண்றது? அத்தை, நீங்க தான் பெரியவங்க, நீங்க தான் பொறுப்பா இருக்கணும். எங்களை கேக்குறீங்க? ஏண்டி, என்ன சொல்ற நீ? அப்படியே நீங்களா சின்ன பிள்ளைங்க, ஒண்ணும் தெரியாது. ஐயோ, எங்க மாலை எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாரிசு சண்டை போட்டுக்கோங்க. முதல்ல மாலை எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க. இருக்கு, ஆனா இல்ல. இல்லையே, நான் தானே வாங்கிட்டு வந்தேன். கத்தாதீங்க. என்னன்னா, மாலை இல்லாம 60ஆம் கல்யாணம் பண்ண கூடாதா? எனி ப்ராப்ளம்? அமராவதி, எங்கடி மாலை? வீட்ல இருக்கு, மறந்துட்டு வந்துட்டோம். வாடா, அம்பலம் வந்துட்டாரு. நீ முக்காடு போட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வா. மாஸ்க் போட்டுக்கு வா. டேய், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். போ. பாக்குறேன். மேடம், ஒரு சின்ன சந்தேகம். சொல்லு. நீங்க ராசம்பலம் கூட வாழ்ந்தீங்கன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? போட்டோ வீடியோ மாதிரி எந்த எவிடன்ஸுமே கைவசம் இல்லையே. அந்த ஆளு எப்போ எந்த நாள்ல என் கூட இருந்தான்னு எனக்கு தெரியும்ல. அந்த ஆளுக்கு எத்தனை மச்சம் எத்தனை மறு எங்க இருக்குன்னு விசாலாட்சியை விட எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். என்ன பேச்ச காணோம்? நீங்க சொல்றது உண்மைதான் மேடம். இதுக்கெல்லாம் சாட்சி தேவையில்லை. நான் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு சந்தேகம் வர மாதிரி சொன்னாலே போதும். அம்பலத்தோட கௌரவம் சுக்கு நூறா நொறுங்கி போயிடும். அந்த ஆளு மானத்தை வாங்கிட்டு தான் உயிரை வாங்கணும். சந்தோஷமா அவன் சாகவே கூடாது. என் கண்ணை பார்த்துக்கிட்டே தான் அந்த ஆளோட உயிர் போகணும். மாலை வீட்டுல வச்சுட்டு நீங்களா அதுக்கு வந்தீங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நீ பேசாத, யாரும் பேச வேணாங்க. என்ன அப்பா உயிரோட விளையாடுறீங்களா? பொறுப்பு இல்லாம. நம்ம என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்கோம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இந்த மேக்கப் எல்லாம் போடுறதுக்கு மட்டும் மறக்கல. ஃபேஷன் ஷோக்கா வந்திருக்கீங்க. சிவா, எதுக்கு இப்ப இவ்ளோ கோவப்படுற? ஜஸ்ட் மாலை தானே, வெளியில போய் வாங்கிட்டா போச்சு. அத்த, இது ஜஸ்ட் ஒரு மாலை இல்ல அத்த, இந்த குடும்பத்தோட ஆன்மா. இதெல்லாம் உங்களுக்கு புரியாத அத்த. சிவா, தப்புதான். என்ன பண்ணலான்னு யோசி.
மத்தவங்களுக்கு தான் மாமா பத்தி கவலை இல்ல, நீ அதை எடுத்து வச்சிருக்கணும்ல. ஹலோ, என்ன ஜாடியா பேசுறீங்க? எங்களை விட உங்களுக்கு தான் பொறுப்பு அதிகமோ? அண்ணா தப்பு தானே, ஏதாவது பண்ணு. ஆமா, என்ன எதுக்கு அவசர அவசரமா வீட்ல இருந்து அனுப்பி வச்சீங்க? என்ன விஷயம்? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ரியலி நத்திங். துளசி வரேன்னு சொன்னாலா? எங்களுக்கு சத்தியமா தெரியாது. அதாவது நாங்க போதும், நீயே உளறி மாட்டிக்காத. ஆமா, துளசி வரல. டவுட்டா இருக்கே. துளசி நீ ஏன் வரல? ஏ, என்ன இப்போ மாலைய மறந்துட்டோம், பெரிய இவ மாதிரி பேசுற. ஏய் அக்கா, இல்ல என்ன பேசுற நீ? நம்ம வீடு என்ன பக்கத்துலயா இருக்கு? 10 கிலோமீட்டர் போகணும். இது அப்பா உயிர் சம்பந்தப்பட்டதுக்கா? இப்படி அறிவு இல்லாம நீங்க பண்ணதெல்லாம் தப்புதான். சும்மா தப்பே இல்லாத மாதிரி பேசாதீங்க. வேணா அப்புறம் நான் கோவம் வந்துடும் எனக்கு. பேசாம வாய் மூடிட்டு இருக்கியா? மச்சான், நான் போய் எடுத்துட்டு வரவா? எப்படி அப்படியே பறந்து போவீங்களா? இருக்கிற நேரத்துக்குள்ள போய் எடுத்துட்டு வந்துருவீங்களா? ஏன் இது எனக்கே போக தெரியாதா? சரி, சாரி மச்சான். அண்ணா, துளசி அண்ணி வீட்ல தானே இருக்காங்க. கால் பண்ணி மாலையை எடுத்துட்டு வர சொல்லலாம்ல. துளசியா? துளசி ஏன் வரணும்? அவ வர வேண்டாம். ஜனனி, நீ முதல்ல மரியாதையா போயிட்டு என்ன பேச வைக்காத சொல்லிட்டேன். ஹலோ, இருங்க, சித்தி பேசுறாங்க. துளசி துளசி, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட தான் நான் பேசணும், ப்ளீஸ். ஏன் கிட்டயா? என்ன? எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? நானா? என்ன சொல்றீங்க? அப்பா உயிரை உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க தான் உதவி பண்ணணும். ஐயாவுக்கு என்னாச்சு? எங்க இருக்காரு? நீங்க உடனே வீட்டுல இருக்கிற தாமரைப்பூ மாலை எடுத்துட்டு கோயிலுக்கு வரணும். ஐயோ, வெளியே பூட்டி இருக்கேன். ஹலோ துளசி, அப்பா அம்மாக்கு அந்த மாலையை போட்டு தான் 60ஆம் கல்யாணம் பண்ணணுமா? அப்பதான் அப்பாவுக்கு அந்த கண்டமே விலகுமா? மாலை எங்க வீட்லயா இருக்க? ஆமா, மறந்துட்டு வந்திருக்காங்க. இங்க இருந்து நான் வந்து எடுத்துட்டு வர நேரம் இல்லை. நீங்க அதை எடுத்துட்டு வெளியே வாங்க, நான் ஆட்டோ கால் பண்ணி வர சொல்றேன். சீக்கிரமா வாங்களேன் ப்ளீஸ். சிவா, நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கடையில போய் வர மாலை வாங்கிக்க வேண்டியதானே? ஐயோ துளசி, அது நார்மல் மாலை இல்ல, தாமரைப்பூ மாலை. முன்னாடியே ஆர்டர் கொடுத்து வாங்கினது. உடனே அந்த தாமரைப்பூ மாலை எல்லாம் வெளியே கிடைக்காதுங்க. நீங்க அதை எடுத்துட்டு வெளியே வாங்க. அதுதான் வேணும்னு இங்க நம்பூதிரியே சொல்லிட்டாரு. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, நானே வரேன். டைம்குள்ள வந்துடுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் துளசி, தேங்க்யூ. ஏய், என்ன துளசி இது? நாம எப்படி வெளியில போறது? எப்படியும் போய் தான் சித்தி ஆகணும். இது ஐயா உயிர் சம்பந்தப்பட்டது. என்ன பண்ணி வெளியே போறது?